எனக்கு வந்து ஆரம்பத்துலேயே ஒர்க் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிஸ்னஸ் தான். 100 ரூபா கிடைச்சாலும் போதும், நான் தானே பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன், அந்த மைண்ட் செட் தான் எனக்கு. ஸோ அதனால ஆரம்பத்தே நான் பிஸ்னஸ் ஃபுல்லாக வந்துட்டேன். இல்லை எனக்கு வந்து அவங்க சூஸ் பொறுத்து தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு பிஸ்னஸ் பிடிச்சி நான் பிஸ்னஸ்க்கு வந்துட்டேன். அவங்க மென்டாலிட்டி படிக்கணுங்கிறப்ப அவங்க படிச்சுட்டு நல்ல ஜாபுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் பிஸ்னஸ்க்கு வரேன் தோணுனா உடனே வந்துடணும், நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு பார்த்துக்கலான்னு போய்கிட்டே இருந்தால் அது போய்கிட்டே தான் இருக்கும். நாள் எங்கள் அப்பா பார்த்து தான் வந்தேன். நிறைய கற்றுட்டேன், எப்படி ஃபேமிலி நடத்தணும், என்னம்மா சுச்சுவேஷனில் நம்ம ஃபேமிலி எப்படி வச்சிருக்கணும், பிஸ்னஸ் வேறு ஃபேமிலி வேறு, ரெண்டுமே நம்ம ஒரே கட்டத்தில் கொண்டு போகக்கூடாது. எனக்கு இன்னைக்கு போகணும், இன்னைக்கு சம்பாதிக்கணும்னா எதுவாக இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு வந்து நின்றணும். இது எப்படி நிற்கிது, நம்ம வந்து கையில் வச்சு தான் வியாபாரம் பார்த்தேன், சாரதாஸ்ட்டு தோல் வச்சு தான் நின்று வியாபாரம் பார்த்தேன். எனக்கு கடைக்காரங்க திட்டுவாங்க, போலீஸ்காரங்க தள்ளி விடுவாங்க, எல்லாமே இருக்குது. இல்லை நான் அவமானப்பட்டு தான் இங்கே எடுத்து நின்றுருக்கேன். அது மாதிரி இப்போ பாதி பசங்க என்னன்னா நாங்கள் போய் நிற்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க மென்டாலிட்டி வந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் மீதி பசங்க பார்த்தீங்கன்னா இப்போ தானாகவே ஒரு ஃபுட் கடை அது மாதிரி வச்சு அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்களோட செட்டு 12 பேரும் எல்லாமே அதுதான், இப்போ எல்லாமே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யாருமே வேலைகள் எல்லாமே தானா ஓன் பிஸ்னஸ். எனக்கு 100 ரூபா கிடைச்சாலும் போதும், எனக்கு 500 கிடைச்சா அந்த ஓன் பிஸ்னஸ் எல்லாம் வந்துட்டோம் இப்போ.